எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிஷாஸ் கிச்சனில் மீன் குழம்புக்கு மசாலா எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களில் சில பேருக்கு மீன் குழம்புன்னு சொன்னாலே நாக்கு ஊறும். ஸோ அதுக்கு மசாலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மசாலா எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையில் ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம வெந்தயம் ஆட் பண்ண போகிறோம். வெந்தயம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக 2 ஸ்பூன் தனியா, கார மிளகாய் 10லேருந்து 15 காரத்திற்கு ஏற்ப. கார மிளகாவை நம்ம கம்மி பண்ணிவிட்டு ஆப்ஷனலாக மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் துண்டுகளை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கு அடுத்ததாக நம்ம கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட மீன் குழம்போட மசாலா ரெடி ஆகிடும். இதை நான் ஆல்ரெடி வாழை மீன் குழம்புல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி பண்ணணும்னு தெரியணுன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.